இந்திய அணி பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகளுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்நாட்டில் உள்ள முன்னாள் வீரர்களுக்கும் சரி அந்த வீரர்களுக்கும் சரி பயம் இந்தியாவை பார்த்தா தான் இருக்கும். ஆனா ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்துடன் மட்டும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது அந்நாட்டில் உள்ள முன்னாள் வீரர்கள் இந்தியாவில் உள்ள தற்போது உள்ள வீரர்களை கலாய்ப்பாங்க, விமர்சனம் செய்வாங்க, கிண்டல் செய்வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய முன்னாள் வீரர்களும் அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னாள் வீரர்களும் இந்திய அணியில் உள்ள வீரர்களை தான் விமர்சனம் செய்வாங்க. இவங்களை போடலாம் அவங்களை போடலாம்னு சொல்லிட்டு பிரச்சனையை கிளப்புவாங்க. அதே மாதிரி இந்த இந்திய அணிக்குள்ளாரையே தலைமை பயிற்சியாளர், டீம்மேட்ஸ், கேப்டன் யாரு, எந்த ஆர்டர்ல யாரை இறக்கலாம், யாரை சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அதுவும் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது அவங்க அங்கிருந்து வந்தாங்கன்னா இந்திய மண்ணுக்கு ஏதுவாக இந்திய அணியால ஈஸியா சூஸ் பண்ணிட முடியும். ஆனா அங்க போயிட்டு ஆடும்போது அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற போல் ஒரு ஆளை தேர்வு செய்யணும்னா அது ரொம்ப ரொம்ப கடினம். அந்த வகையில நிறைய பிரச்சனைகளை இந்திய அணிகளை எழுந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி முழுமையாக இந்த காணொலியில பார்ப்போம். இந்திய அணில தற்போது உள்ள சூழ்நிலையில ஏன் இவ்வளவு பிரச்சனை அதிகரித்து இருக்கிறது தெரியுமா? இந்த இடத்துல ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஓய்வு பெற்றதுதான். இவர்கள் இருவரும் ஓய்வு பெற்றதனால இந்த இடத்தை யாரை ஃபில் பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வியும் எழும்புகிறது. இதற்கான விமர்சனமும் இருக்கிறது. ஏன்னா விராட் கோலி இடத்தை பூர்த்தி செய்யறது அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது. ரோஹித் சர்மாவுக்கு கூட 38 வயதாகிவிட்டது. ஆகையினால இந்த ஒரு சர்க்கிள், அதாவது இந்த 2 வருடங்கள்ல வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடக்கும். ஆகையினால அவரால் 40 வயசு வரைக்கும் டிராவல் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணத்தினால அவர் ஓய்வு அறிவித்திருந்தாலும் விராட் கோலி அறிவிக்க வேண்டிய நிலை என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால நிறைய பூதாகம்பரமாக ஒரு விமர்சனம்லாம் எழுந்துச்சு. ஏன்னா 36 வயசு மட்டும்தான் ஆகுது. இன்னும் 2 வருடங்கள் விளையாடினா கண்டிப்பாக சச்சினோட ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியுன்ற ஒரு எண்ணமும் இருந்தது. ஆனாலும் இந்த இடத்துல ஓய்வு அறிவிச்சிட்டாரு. இதன் மூலமாக இந்த இடத்துல ஃபில் பண்ண போற ஆள் யாரு, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இறங்க போறாங்க? ஜெய்ஸ்வாலும் KL ராகுலும் உறுதியாகிட்டாங்க. ஏன்னா ரோஹித் சர்மா ஓய்வை அறிவித்த நிலையில நடுவரிசையில இறங்கி கொண்டிருந்த KL ராகுல் தற்பொழுது ஓபனிங் ஆட போகிறாருன்றது உறுதியாகி இருக்கிறது. அதே மாதிரி தேர்ட் பிளேஸை ஒதுக்கி வைங்க. ஃபோர்த் பிளேஸ்ல விராட் கோலிக்கு பதிலா கண்டிப்பா இந்த இடத்துல கேப்டனான சுப்மன் கில் தான் விளையாட போறாருன்றதும் உறுதியாகி இருக்கிறது. நடுவரிசையில ரொம்ப காலம் கழித்து, ஏன்னா 300 அடிச்சாரு சென்னையில இருக்கும் பொழுது, அதோட ரிட்டையர்ட் ஆனவர் தான், அதோட ஓய்வு பெற்றவர் தான் தற்பொழுது மீண்டும் உள்ள வருகிறாரு. வேற யாரும் இல்ல, கருண் நாயர். மீதி இருக்கிற ஆர்டர்லாம் அப்படியே தான் இருக்கு. போலர்ஸ்லாம் யார் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் எடுத்திருக்காங்க. ஆனா தேர்ட் பிளேஸுக்கு தான் இப்ப மிகப்பெரிய ஒரு இடிபாடு ஏற்பட்டு இருக்கிறது. அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்கிறீங்களா? இந்த இடத்துல அபிமன்யு ஈஸ்வர், இன்னொரு பக்கம் சாய் சுதர்சன், இவர்கள் இருவருக்கும் தான் போட்டியே. அதுவும் இல்லாம இவங்க 2 பேரால சுப்மன் கில்லுக்கும் கம்பீருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிராக இந்த இடத்துல அபிமன்யு ஈஸ்வரன் 80 ரன் ஒரு வாட்டி அடிச்சிருப்பாரு ஒரு டெஸ்ட் போட்டிகள்ல. இன்னொரு டெஸ்ட் போட்டிகள்ல 68 ரன்களை அடிச்சு 2 ஆஃப் செஞ்சுரியை அடிச்சிருப்பாரு. ஆகையினால இங்கிலாந்து மண்ணு கால சூழ்நிலையை இந்த இடத்துல ஹேண்டில் பண்ண அபிமன்யு ஈஸ்வரன் தான் தேர்ட் பிளேஸ்ல இறங்கணும்னு சொல்லிட்டு கம்பீர் அவர்கள் உறுதியா இருக்கிறாரு. ஆனா சுப்மன் கில் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க IPL-லையும் பாருங்க, ரஞ்சி டிராஃபிலையும் பாருங்க, ஏன் இங்கிலாந்துல நடந்து இருக்கக்கூடிய கவுண்டி கிரிக்கெட்டை கூட பாருங்க, இந்த 3 போட்டிகள்லயுமே இந்த இடத்துல சாய் சுதர்சன் செமையா விளையாடி இருக்கிறார். அவருடைய பொட்டென்ஷியல் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். ஆகிய காரணத்தினால தேர்ட் பிளேஸ்ல சாய் சுதர்சன் தான் விளையாடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2 பேருமே திறமையான வீரர்கள் தான். அபிமன்யு ஈஸ்வரன் தொடக்கத்திலிருந்தே இந்திய அணிக்காக இந்த டெஸ்ட் போட்டிகளுக்கு மட்டுமே காத்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கான வாய்ப்பு முதலில் இருக்க வேண்டும் என முன்னாள் வீரர்களும் இந்நாள் வீரர்களும் எல்லாருமே விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல சாய் சுதர்சனும் அதற்கு ஈக்குவலா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. ஒருத்தர் ரொம்ப நாளா காத்திருக்கிறான்றதுக்காக அவருடைய திறமையை இவரோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சாய் சுதர்சனும் அவருக்கு ஈக்குவலா தான் விளையாடி இருக்கிறாரு. அவருக்கும் வாய்ப்பு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் எழுப்புறாங்க. அதற்காக தான் கில் அவர்களும் பிடிவாதம் பிடிக்கிறார். அந்த பக்கம் அபிமன்யு ஈஸ்வரனுக்கு பிடிவாதம் பிடிப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர். இதனால 2 பேருக்குமே முட்டுதல், ஒரு கோபம் ஏற்பட்டு இருக்கிறது. அதுவும் இல்லாம இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி நடந்ததுல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் கூட எடுக்கல. ஏன் எடுக்கலன்றது அது வேற ஒரு தனிப்பட்ட காரணம். இருந்தாலும் எப்படி எடுத்தாங்கன்றது இங்க மேட்டர். ஏன்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா, அஜித் அகர்கர், கௌதம் கம்பீர், இதுல கௌதம் கம்பீர் மட்டும் பிடிவாதமா இருந்திருக்காரு ஸ்ரேயஸ் ஐயரை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு. சரி எடுத்தாச்சு, எப்படியோ ரோஹித் சர்மாவும் அஜித் அகர்கரும் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்த உடனே மறுபடியும் பிளேயிங் லெவல்ல போட்டாங்களா சாம்பியன்ஸ் டிராஃபிலனா? கண்டிப்பா கிடையாது. அப்படி போடாத பட்சத்துல எப்படி உள்ள வந்தானா ரோஹித் சர்மாவினுடைய அழுத்தத்தின் மூலமாக தான் உள்ளவே வந்தார். அப்படி வந்த ஒரு பிளேயர்
கடைசியில சாம்பியன்ஸ் டிராஃபிலேயே இந்தியாவுக்காக அதிக ரன்கள் அடித்தவரே இந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர் தான். இந்த ஒரு சூழ்நிலை மீண்டும் நடந்திருக்கிறது. சாய் சுதர்சனுக்கு எதிராக இவர் எதிர்ப்பாகவே இருக்கிறாரு தொடக்கத்திலிருந்தே. ஆகியான காரணத்தினால இந்த டெஸ்ட் போட்டிகள்ல 5 போட்டிகளை சேர்த்து இவர்தான் அதிக ரன்கள் அடிப்பார் என்ற சூழலும் இந்த இடத்துல அமைந்திருக்கிறது. இது மட்டும்தான் இந்த உள்நாட்டில் இந்திய அணிக்குள்ளார இருக்கிற பிரச்சனையான்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இந்த இடத்துல கேப்டன் இஷ்யூ ரொம்ப பெருசா பேசப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியவர், அதாவது ரோஹித் சர்மா அந்த இடத்துல கேப்டனா இல்ல, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கேப்டனா இருந்து சிறப்பா வழி நடித்து தான் மேல மொத்த பொறுப்பையும் போட்டுக்கிட்ட பும்ரா தான் இந்த இடத்துல கேப்டன் ஆகுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதுவும் கடைசி போட்டிகள்ல அவருக்கு மட்டும் காயம் ஏற்படவில்லை என்றால் எங்களுக்கு தோல்வி என்பது உறுதியாக இருக்கும் சொல்லிட்டு கவாஜா அவர்கள் கூட அவர் வாயால சொல்லி இருந்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த கேப்டன், அதுவும் ரோஹித் சர்மா அந்த காயம் ஏற்பட்ட தருணத்துல எல்லாம் துணை கேப்டனாக இருந்தவர் பும்ரா தான். அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். முன்னாள் வீரர் கவாஸ்கர் கூட இதுல சொல்லி இருந்தாரு, கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல கேப்டன்ஷிப்பை யார்கிட்ட கொடுக்கணும்னா பும்ரா கிட்ட தான் கொடுக்கணும். வேற யார்கிட்டயாச்சும் கொடுத்தா அவர் மேல அழுத்தத்தை முழுக்க முழுக்க போடுவாங்க. ஆனா அவர் கேப்டனா இருந்தா நாம எவ்வளவு ஓவர் போடணும், எந்த நேரத்துல போடணும், யாருக்கு எதிராக போடணும்ன்றத அவரே முடிவெடுத்துப்பாரு. அவருக்கான ஓய்வை அவரே எடுத்துப்பாரு. வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்தா அந்த ஓய்வு, அந்த ஒரு கேப்டன்ஷிப்பை அழுத்தமா எடுத்துக்கிட்டு பும்ரா கிட்டயே தொடர்ந்து ஓவர் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்னும் 4 வருடங்கள் 5 வருடங்கள்ல முழுசா ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பும்ராக்கு ஏற்படும் சொல்லிட்டு எல்லாருமே விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல பும்ரா அவர்கள் இப்பொழுது உண்மையை உடைத்திருக்கிறார். இதுல யாருக்கும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. கம்பீர் மேல தப்பு இல்ல, அஜித் அகார்கர் மேல தப்பு இல்ல, யார் மேலமே தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டா ஒரு ஐபிஎல் விளையாடும் பொழுதே பிசிசிஐக்கு கான்டாக்ட் பண்ணிடுறாரு. கான்டாக்ட் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நான் 5 டெஸ்ட் இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடுறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்துல பிசிசிஐனுடைய மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா முடியாது பும்ரா, உங்களால 3 டெஸ்ட் மட்டும் தான் விளையாட முடியும், 5 டெஸ்ட் உங்களால முழுசா விளையாட முடியாது. சோ இதை கேட்ட உடனே இவர் பிசிசிஐ கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னை கேப்டன்ஷிப்புக்காக பரிசீலிக்க வேண்டாம். ஏன்னா 5 டெஸ்ட் நான் முழுமையா வழி நடத்தினா பரவாயில்ல, 3 டெஸ்ட் மட்டும் தான் வழி நடத்தி 2 டெஸ்ட்டுக்கு வேற ஒரு கேப்டனை எதிர்பார்க்கறதுன்றது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம், அநியாயமான விஷயம், முட்டாள்தனமான விஷயம். இந்த காரணத்தினால தன்னை பிசிசிஐ கேப்டனாக தேர்வு செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவித்திருக்கிறாரு. ஆகையினால இந்த டீமை முழுசா நிலையா வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக நிரந்தர தலைவன் தேவை என்பதற்காக கில் அவர்களை இவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில பும்ரா தற்பொழுது யார் மேலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரும் என்ன கேப்டனா எடுக்கலாம் சொல்லல, நான் தான் இதை வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு தினேஷ் கார்த்திக் கிட்ட இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. இந்த பக்கம் கேப்டன்ஷிப் நான் தான் வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கம்பீர பாராட்டுற மாதிரி ஒரு பக்கம் இழந்திருக்கிறாரு சொல்ல முடியும். வஞ்ச புகழ்ச்சி அணி கேள்விப்பட்டிருப்பீங்களா? பாராட்டுவதை போல் பழிப்பது, அதை தான் வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அப்படிதான் இவர் பேசியதை எல்லாருமே மாற்றி இருக்கிறார்கள். கம்பீர் அவர்கள் தனித்துவமானவர், இதை பும்ரா தான் சொல்லியிருக்கிறாரு. கம்பீர் அவர்கள் தனித்துவமானவர், அவருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும். எல்லாரும் ஒரு பாதையில போனா அந்த பாதையில போக விடாம, இவருக்கு ஏதோ ஒரு எண்ணம் தோணிடுச்சா உடனே அந்த பாதையில போக விடாம இவரோட பாதைக்கு அவங்கள அழைச்சிட்டு வருவாரு. அதுவும் இல்லாம அவங்களுடைய விருப்பமானவர்கிட்ட தான் அதிகமா பேசுவாரு. முன்னாடி எல்லாம் இந்த போக்கு வேற மாதிரி இருந்தது. தற்பொழுது இளம் வீரர்கள் அமைதியாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் சொல்லிட்டு பெருமையாவே சொன்னாரு. இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாரும் ஒரு பாதையில போகும்போது இவர் மட்டும் தனித்துவமா போயிட்டு இவருக்கு ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா அந்த பாதையில அவங்களெல்லாம் கூட்டிட்டு திணிக்கிறது இவருடைய வேலையா இருக்குன்னு சொன்னது மட்டும்தான் இந்த இடத்துல விமர்சனமா மாறி இருக்கு. அதற்கான எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? 5வது பார்டர் கவாஸ்கர் டிராபி ஆஸ்திரேலியாவுடன் மோதும் பொழுது ரிஷப் பண்ட் அவர்கள் அதிரடியா ஆடி இருப்பாரு. ஆனா எல்லாரும் இந்த இடத்துல ரிஷப் பண்டினுடைய இயல்பான ஆட்டத்தை பாராட்டி இருப்பாங்க. ஆனா கௌதம் கம்பீர் மட்டும் இதற்கு எதிர்த்தாரமாக தான் இருந்திருப்பாரு. ஏன்னு கேட்டா இந்த இடத்துல பொறுமையா தான் ஆடி இருக்கணும். இவ்வளவு விக்கெட் போகும்போது இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படி விளையாடனா எப்படி அணியை காப்பாற்றுவது என்று இந்த இடத்துல ரொம்ப கோபப்பட்டு இருப்பாரு. அதற்கான தாக்கம் சாம்பியன்ஸ் டிராஃபில முழுசா ரிஷப் பண்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருப்பாரு. இதுதான் அதற்கு சான்றாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் தனித்துவமா யோசிக்கிறவரு, இன்னொரு பாதையில யாராச்சும் போகணும்னு நினைச்சா தான் பாதிக்கு கொண்டு வர நினைப்பவர், அப்படி வரலன்னா பெஞ்ச்ல தான் உட்காரணும். இதுதான் சூதகமாக இந்த இடத்துல பும்ரா பழித்து இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வஞ்ச புகழ்ச்சி அணியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. முன்னாள் வீரர்களும் சரி, விமர்சகர்களும் சரி. இதெல்லாம் இந்த இந்திய அணிக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனை. யாரை எந்த ஆர்டர்ல இறக்கலாம், யார் கேப்டனா இருக்கலாம், கம்பீர் என்ன சொல்றாரு, கம்பீர் என்ன செய்யறாரு டீமுக்காகன்றது, இதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. வெளிநாட்டில இருந்து என்ன விமர்சனம் வந்திருக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும்ல. என்ன மாதிரியான கிண்டல்கள், என்ன மாதிரியான விமர்சனங்கள் எல்லாருமே இந்த இடத்துல தாங்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்வான். இந்த ஸ்வான் இங்கிலாந்தினுடைய எக்ஸ் பிளேயர், ஸ்பின்னர். இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா,
இந்த இடத்துல இங்கிலாந்து கூட 5 டெஸ்ட் போட்டி இருக்கு. இந்த 5 டெஸ்ட் போட்டியும் இங்கிலாந்து அணி இந்தியா கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றதான் இந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதை நீங்க முழுசா 5 போட்டியுமே பயிற்சி போட்டியா நினைச்சுக்கணும். எதுக்கு பயிற்சி போட்டி? ஆஸ்திரேலியால நடக்க இருக்கக்கூடிய ஆஷஸ் டெஸ்டுக்கான ஒரு பயிற்சி போட்டியாக இதை நினைத்து கொண்டு, அதுவும் நியூ பவுலர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இப்ப ஆண்டர்சன் வேற ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த நியூ பவுலர்ஸ் எல்லாருமே ட்ரெயின் பண்றதுக்கு இந்தியாவுடனான 5 டெஸ்ட் போட்டியை எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாம இங்கிலாந்து நடக்க இருக்கிறதுனால பெருமையா அதாவது பேராபத்தை நாம தான் விளைவிக்கணும், நாம தான் விளைவிப்போம், 4க்கு 1ன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து ஜெயிக்குன்றத உறுதியா சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இல்லாம 2015 தான் ஆஷஸ் டெஸ்ட இங்கிலாந்து ஜெயிச்சிருக்கு. 2011 இருந்து ஆஸ்திரேலியால ஒரு டெஸ்ட் போட்டி கூட ஜெயிக்கல. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த வாட்டி ஆஸ்திரேலியால தான் ஆஷஸ் டெஸ்ட் நடக்க இருக்கிறது. அப்படி நடக்கும்போது நாமளால ஜெயிக்க முடியுமான்ற சந்தேகம் இருக்கிறது. சோ இருக்கக்கூடிய பிளேயர்கள் எல்லாம் இந்தியாவுடன் மேட்ச் ஆடும்பொழுது இதை பயிற்சி போட்டியா மட்டும் நினைச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு நல்லதாகவும் இருக்கும். ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரு. இது ஒரு பயிற்சி போட்டின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிருக்காரு, வம்பிழுத்து இருக்காரு. எது பயிற்சி போட்டி? இங்க ஒரு ஆட்களை எல்லாம் தேர்வு செய்து சண்டை போட்டு இவங்க தான் நல்லா ஆடுவாங்க, அவங்க தான் நல்லா ஆடுவாங்க, இவங்க தான் திறமையான ஆளு, அவங்க தான் திறமையான ஆளு, இப்படி எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் அங்கங்க இருக்கக்கூடிய மாநிலத்திலிருந்து ஒரு ஆளை தேர்வு செஞ்சு இங்கிலாந்துக்கு அனுப்புனா இவர் பயிற்சி போட்டி மாதிரி விளையாடிட்டு இவருக்கு ஆஷஸ் டெஸ்ட் தான் முக்கியம்னா டைரக்டா ஆஷஸ் டெஸ்டே விளையாட வேண்டியதானே? அதற்கு எதற்கு இந்தியாவுடன் விளையாட வேண்டும்? இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அஸ்வின் போன்ற ஜாம்பவான்கள்லாம் இல்லாததான். ஆனாலும் இந்த இடத்துல ஜடேஜா, பும்ரா இந்த மாதிரியான வீரர்களும் இருக்கிறாங்க, KL ராகுலும் இருக்கிறாங்க. இவங்களும் அவங்களுக்கு சளைத்தவர்கள்லாம் இல்ல. இவங்க இருந்தாலும் இல்லனாலும் அந்த இடத்தை பூர்த்தி செய்யற அளவுக்கு கெப்பாசிட்டி இந்திய அணிக்கு இருக்கிறது. சோ அப்படி இருக்கும்போது வரவேற்பு கூட அந்த இடத்துல கம்மியா தான் இருந்தது. ஏன்னா விராட் கோலி இல்ல, ஆடியன்ஸ் கூட கம்மியா தான் வருவாங்க. விராட் கோலி இருந்தா மட்டும்தான் டெஸ்டுக்கே ஒரு ஆக்ரோஷம் இருக்கும், ஒரு அழுத்தம் இருக்கும். சோ அந்த மாதிரியான வெளிப்பாடுகள் இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல ஆடியன்ஸ் கூட குவியுவாங்க. பாராட்டுறதுக்கு தகுதியான ஒரு ஆட்கள் அந்த இடத்துல விளையாடணும்னு சொல்லிட்டு கிண்டலும் அடிச்சிருக்காங்க. சோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னொரு பக்கம் நிக் நைட், சுப்மன் கில் சரியா விளையாடுவாரா, சரியா கேப்டன்ஷிப் பண்ணுவாரான்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார். ஏன்னா இவர் IPL கமெண்ட்ரேட் பண்ணும்பொழுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரன்களே அடிக்க முடியல. அப்பேற்பட்ட சூழ்நிலையில காலை முன்னாடி வச்சு அடிக்கிறவங்க ஜாஸ்தி. அதுல கில் அவர்களும் ஒருத்தர். அப்படி இவரை உணர்ந்திருக்கிறார். யாரு? நிக் நைட் சொல்றாரு, இந்த மாதிரி கில்லுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்படி காலை முன்னாடி வச்சு விளையாடும் போது லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அந்த ஃபாஸ்ட் பவுலர் போடும் பொழுது இவர் கண்டிப்பா LBW ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இந்த தப்பை அவர் உணர்ந்திருப்பாரு, பல வாட்டி செஞ்சு இருக்கிறார். ஆகையினால ஏசியாவுக்கு வெளியே நிறைய சதம் கூட, ஒரே ஒரு சதம் கூட அடிக்கல. இப்படி இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் இங்கிலாந்து மண்ணில் எப்படி ரன் அடிப்பாரு? இங்கிலாந்துல நடந்திருக்கக்கூடிய டெஸ்ட் போட்டிகளை 3 டெஸ்ட் போட்டிகளை விளையாடி இருக்கிறாரு. அப்படி 3த்துல விளையாடிட்டு 88 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. சராசரி பேட்டிங் ஆவரேஜா 12 மட்டும் தான் வச்சிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய தருணத்துல இவர் கேப்டன்ஷிப்பை ஒழுங்கா பார்த்துப்பாரா, இல்ல பேட்டிங்கை நல்லா விளையாடுவாரான்ற சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறாரு அந்த நிக் நைட். அதுவும் கிடையாதுங்க, ஏசியாவை தாண்டி 13 டெஸ்ட் போட்டி விளையாடி இருக்கிறார். இவர் ODIல T20ல நல்ல திறமையானவர் தான். டெஸ்ட் போட்டிகளில் கூட உள்ளூர் போட்டிகளில் திறமையானவர், ஏசிய மண்ணில் திறமையானவர். ஆனா இந்த இடத்துல ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து போன்ற ஏசியாவை விட்டு வெளியே இருக்கக்கூடிய மண்கள்ல அதிகமெல்லாம் அடிக்கல. ஆவரேஜ் பேட்டிங் ஆவரேஜே பாத்தீங்கன்னா 35 தான் வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 13 போட்டிகளில் விளையாடி 539 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருப்பாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கில் அவர்கள் எப்படி சரியா பேட்டிங் பண்ணுவாரு? பேட்டிங்ல போக்கஸ் பண்ணுவாரா, இல்ல இந்த இடத்துல கேப்டன்ஷிப்ல போக்கஸ் பண்ணுவாரான்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்திய அணியில இருக்கும் பொழுது தொடர்ந்து இந்திய அணியில என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா கிரிக்கெட் சார்ந்து தமிழரசன் பாரிவலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.